ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்க போக இருக்கும். அதை வந்து ஹீரோ வந்து முன்கூட்டியே அறிஞ்சிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். அப்புறம் பிறகு என்ன ஆகும், எல்லாரும் வந்து இறந்துடுவாங்க ஃபைனல் முடிவில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே ஒரு சம்பவம் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1977. அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா, ஈவன்ஸ்வில்லி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் இருந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் வந்து மற்ற நாடுகளோட போட்டி போட, அதாவது மற்ற டீம்ஸோட போட்டி போட வந்து கடல் கடந்து போயிருக்காங்க. எதில் போயிருக்காங்க அப்படின்னா விமானத்தில் போயிருக்காங்க. அப்படி விமானத்தில் போகும்போது அது வந்து எதிர்பாராமல் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ அந்த நாளில் என்னாச்சு அப்படின்னா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் அந்த டேட்டுக்கு வந்து அவங்க கூட போகலையாமா. ஏன்னா அவரால் ஓட முடியாதனால அவரால் போக முடியாமா. இது நடந்து 2 வாரத்திலேயே வந்து அந்த உடம்பு சரியில்லாத நபர் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.